கார்த்திகை முதல் நாளன்று இப்படி விளக்கேற்றினால் வேண்டுதல் நிறைவேறும். கார்த்திகை மாத பௌர்ணமியில்தான் பார்வதி தேவி திருவண்ணாமலையில் மலையையே சிவனாக நினைத்து கிரிவலம் வந்தார் என்றும், அவருக்கு திருவண்ணாமலை மலையை சுற்றிவிட்டு 8 இடங்களில் 8 விதமாக சிவபெருமான் காட்சியளித்தார் என்றும், சிவனை வழிபட்டு அவரது உடலில் பாதியாக பார்வதி தேவி அங்கம் வகித்ததும் கார்த்திகை மாதம்தான். இப்படி பல சிறப்புகளை கொண்ட கார்த்திகை மாதம் சிவபெருமான், பெருமாள், சுவாமி ஐயப்பன், முருகப்பெருமானின் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றது. கார்த்திகை மாதத்தின் துவக்க நாளில் அருகில் இருக்கும் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டால் உங்களின் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும். கார்த்திகை மாதம் தீப வழிபாட்டுக்குரிய மாதமாகும். இந்த மாதத்தில் செய்யப்படும் தீப வழிபாடு என்பது பல மடங்கு அதிகமான பலனை தரும். உங்களின் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் முருகன் ஆலயத்திற்கு சென்று 3 விளக்குகள் ஏற்றி வைத்துவிட்டு ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை மனதார சொல்லி வணங்கிவிட்டு உங்களின் வேண்டுதல்களை முருகப்பெருமானிடம் சொல்ல வேண்டும். முருகன் ஆலயத்தை 9 முறை சுற்றி வந்து வழிபட வேண்டும். இப்படி செய்வதால் முருகனிடம் நீங்கள் முன்வைக்கும் வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும். திருமண தடை நீங்க வேண்டுமென்றால் ஆண்களாக இருந்தால் முருகன் சன்னதியில் 5 விளக்குகள் ஏற்றி வைத்துவிட்டு ஆலயத்தை 9 முறை சுற்றி வர வேண்டும். பெண்களாக இருந்தால் 1 விளக்கேற்றிவிட்டு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் என வேண்டிக்கொண்டு முருகன் கோவிலை 9 முறை சுற்றி வர வேண்டும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தம்பதியாக சேர்ந்து முருகன் கோவிலில் 3 விளக்கு ஏற்றிவிட்டு 6 முறை சுற்றி வந்து வழிபட வேண்டும். முருகன் சன்னதிக்கு முன் நெய் விளக்கு ஏற்றி வைத்து ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக என்ற முருகனின் மூல மந்திரத்தை 3 முறை அல்லது 6 முறை மனதார சொல்லி வழிபடுவதால் முருகனின் அருள் கிடைக்கும். முருகனிடம் முன்வைத்த கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது விரைவில் நிறைவேறும். கார்த்திகை முதல் நாள் மட்டுமின்றி கார்த்திகை மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை, சஷ்டி திதி, கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாட்களிலும் இந்த விளக்கு வழிபாட்டினை தொடர்ந்து செய்வதால் முருகனின் அருள் விரைவாக கிடைக்கும்.